Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல DRB SRB எக்ஸாம்க்கான அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாளாக இந்த எக்ஸாம்க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா DRB டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து லிங்க் இருக்கு. தேவைப்படுறவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் இன்னைக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. 6/8/2025 ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 29 வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கு 11/10/2025 10 AM to 1 PM வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து ஒரே நாள் தான் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 11 வந்து எக்ஸாம் இருக்க போகுது. அதே எஸ்ஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 வந்து எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக தான் அப்ளை பண்ணணும். டிஆர்பிக்கு தனியாக எஸ்ஆர்பிக்கு தனியாக தான் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே டிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்ட்ரிக்டில் வந்து ரொம்ப கம்மியான போஸ்டிங் தான் இருக்குது. அதே பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக இருக்குது என்னோட கம்யூனிட்டிக்கு போஸ்டிங். நான் அங்கே வந்து அப்ளை பண்ணலாமான்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணால் வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். பட் ஒரு டிஸ்ட்ரிக்டாக தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் வேகன்சி அதிகமாக இருக்குது. பட் சென்னையில் வந்து என்னோட கம்யூனிட்டிக்கு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் திருச்சிக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இது போல் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணால் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதான் எக்ஸாம் டேட்டாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, உங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கே எவ்வளோ போஸ்டிங் இருக்குது எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த 157 போஸ்டிங் இருக்குன்னா அது கம்யூனிட்டி வைஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஓசிக்குனா 45, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்குனா 42, அதுக்கப்புறம் பிசிஎம் முஸ்லீம்க்கு 11, இது போல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்தெந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து எதுலேருந்து எவ்வளோ வந்து சேலரியோட லிமிட்ஸ் என்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி, ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் ஆக முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனவே பார்த்துக்கோங்க. 18 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. மற்ற யாருக்குமே ஏஜ் லிமிட் இல்லை. அந்த இன்ஃபர்மேஷனையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எனி டிகிரி வந்து படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். இன்கேஸ் இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ படித்து முடித்தவங்க படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம சேனலில் டிஆர்பி எக்ஸாமுக்காக ஒரு பிளே லிஸ்ட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இன்டர்வியூவில் எப்படி கொஷின் கேட்பாங்க எல்லாத்துக்குமே இருக்குது. தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ ஒன்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடோ அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் பே பண்ணணும், ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டாக்குமெண்ட்ஸில் எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே முன்னாடியே பார்த்தா அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோனா அது 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். உங்கள் சிக்னேச்சர் 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 200 KBக்குள்ளே இருக்கணும். PDF ஃபைலாக தான் இருக்கணும். ஸோ இது போல் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2025 கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணால் இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்தா மட்டும் போதும், ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி அப்ளிகெண்ட்டில் உங்கள் இனிஷியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. உங்கள் அப்பாவோட நேம், அதுக்கப்புறம் இனிஷியல், உங்களோட அம்மாவோட இனிஷியல், அப்புறம் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டியனோட நேம் இனிஷியல் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு போட்டுக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை ஆகலை அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ நீங்கள் எங்கே வந்து பிறந்தீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. சொந்த மாநிலம் இதில் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. மதர் டங்க்னா நீங்கள் உங்கள் மதர் டங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிலீஜியன், ஸோ என்ன ரிலீஜன், ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசியா எம்பிசியா இல்லை எஸ்சியா அதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனான்னு கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருந்தால் டிபார் ஆயிருக்கீங்களா, நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்டிங்லேருந்து இல்லை ஏதாவதுலேருந்து நீங்கள் டிபார் ஆயிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ எம்ப்ளாய்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒர்க்
ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. இன்கேஸ் ஆம்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்க, எப்போ சேர்ந்தீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு உங்கள் 10th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், நீங்கள் எப்போ வந்து அதில் பாஸ் ஆனீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன போர்டு, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா அதை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் அங்கே இருக்கும், அதை போட்டுக்கோங்க. இது போல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து 12th போடணும். 12th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லைனா டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோவை எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜி. ஸோ நீங்கள் படித்த யூஜி டிகிரியை வந்து இங்கே போடணும். செலக்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிங்க, பிஏவா பிஎஸ்சியா அதை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் பிஏல வந்து நீங்கள் என்ன வந்து படிச்சிருக்கீங்க, தமிழ்னா தமிழ்னு போட்டுக்கோங்க, இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த மந்த் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் டிகிரி தமிழில் படிச்சிங்களா இங்கிலீஷில் படிச்சிங்களான்னு போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் தி போர்டு, ஸோ எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, அழகப்பா யூனிவர்சிட்டியா, அண்ணா யூனிவர்சிட்டியா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியா அதை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பிஜி டிகிரி படிச்சிருக்கீங்க, இல்லை வந்து நான் 5 years கோர்ஸாக படிச்சிருக்கேன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து இங்கே போடுங்க. என்ன பிஜி டிகிரி படிச்சிங்க, மேஜர் சப்ஜெக்ட் என்ன, இயர் ஆஃப் பாஸ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் என்ன போர்டு, சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து கரெக்டாக வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த மோடெல்லாம் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கலாம், இது போல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கரண்ட்டில் வந்து டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கூட இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆம் அப்படின்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. ஸோ ஆம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எங்கே வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து கரண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அந்த இன்ஸ்டியூட்டோட நேம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் அங்கே வாங்கணும். ஸோ நான் இங்கே தான் வந்து படிச்சுட்ருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்து அதுக்கப்புறம் அதோட மந்த் அண்ட் இயரை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 10th 12th டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை 10th டிப்ளமோ டிகிரி இது போல் வந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் ஏதாவது ஒரு பேட்டர்னில் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ பிஎஸ்டிஎம் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க. உங்களுக்கு பிஎஸ்டிஎம்க்கான டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா அதையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட பின்கோடு எல்லாமே கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. இதுக்கு தான் உங்களை கம்யூனிகேட் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃபை வந்து கரெக்டாக இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட டாக்குமெண்ட்ஸ் என்னோட கேபியில் இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பிடிஎஃப் ஃபார்மேட்டாக தான் இருக்கணும், கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா இருக்குது, அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 500 rupees ஜென்ரல் கேட்டகரிக்கு, அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 250 rupees வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட ப்ரொசீஜர். ஸோ கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அந்த சேனலில் ஒன் பை ஒன்னாக வந்து இதுக்கான ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஆர்பி எஸ்ஆர்பிக்கு செப்பரேட் பிளேலிஸ்ட்டே இருக்குது, தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்தராக அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.